யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வேல் இந்தியா. ஸோ 2024 ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியாயிடுச்சுங்க. டிஎன்இஏனுடைய ரேங்க் லிஸ்ட். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல நீங்க ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில 10 மணிலேருந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கிடைச்சிருக்கும். ஸோ உங்களுடைய ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து கெட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்க வந்து உங்களுடைய இன்ஜினியரிங் கனவு நிறைவேத்துறதுக்கான முதல் ஸ்டெப்புக்கு உள்ள வந்துட்டீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பட் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து இப்போ நான் இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்க்குற இந்த நொடி வரைக்கும் அல்லது இதற்கு மேலேயும் கூட நிறைய கண்டென்ட் கன்சியூம் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு அலர்ட் வார்னிங்கா நான் சொல்றேன். இன்ஜினியரிங் படிக்கிற எல்லா மாணவர்களும் யூடியூப் பார்க்குறீங்க, இணையதளத்தை பார்க்குறீங்க, இன்டர்நெட்ல எங்க நீங்க போனீங்க அப்படின்னாலும், இந்த கல்லூரி சிறந்த கல்லூரி அப்படிங்கிறதுக்கான அட்வர்டைஸ்மென்ட் ஆடும் வரும். ஆஸ் வெல் வந்து நிறைய ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து யூடியூபர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ப்ரொமோட்டர்ஸ்ன்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா, இப்போ நிறைய விதமான டாக்டிக்ஸ் இருக்குது. ஒரு காலேஜ்க்குள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ட நெறைய விதமான டாக்டிக்ஸ் இருக்குது. ஸோ, அதுல வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமான ஆ காலேஜ வந்து பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, அப்ப பெஸ்ட் எது அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்ன்மென்ட்ல டிஎன்இஏ ஆன்லைன்ல என்ன குடுத்துருக்காங்களோ, அதுதான் ஆக்சுவல் ஸ்டாட். ஓகே. ஸோ, அதுல வந்து பிளேஸ்மென்ட் ரெக்கார்ட் என்ன இருக்குதோ, அதுல வந்து லாஸ்ட் இயர் அட்மிஷன் யாரு ஃபில் அப் பண்ணியிருக்காங்களோ, அதுதான். அதுலயும் வந்து நீங்க நம்பர் 1 அல்லது டாப் லிஸ்ட்ல பார்க்கணும் அப்டின்னா, லாஸ்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ ஃபில் பண்றத வந்து எடுத்துக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன மாதிரியான ஸ்டாட்ஸ் இருக்குது, செகண்ட் ரவுண்ட்ல என்ன மாரி இருக்குது, தேர்ட் ரவுண்ட்ல இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே இந்த கல்லூரி வந்து பெஸ்ட், இந்த கல்லூரி வந்து வொர்ஸ்ட் அப்டிங்கிறது. இதுக்கு இடையில நீங்க வேற யாரோடைய என்னுடைய சேனல்ல மட்டும் இல்லைங்க. இது ஒரு நார்மலா எனக்கு தெரிஞ்ச மக்களுக்கு நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஜெனரலா நீங்க ஹியூஜா நீங்க எங்கெல்லாம் இம்பாக்ட் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்துட்டீங்க அப்டின்னா, அவங்களுடைய வார்த்தைகள சரியா கவனமா புரிஞ்சுக்கோங்க. எந்த கல்லூரிய முன் வைக்கிறாங்க, எந்த கல்லூரிய பின் வைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. பிகாஸ் ரொம்ப டேஞ்சரான டைமும் இதுதான். டூ பி ஃபிராங்க். ஓகே. உங்களுக்கு எந்த தகவல் வேணும் அப்படின்னாலுமே, ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் டிஎன்இஏ ஆன்லைன் தான். TNEAonline.org. அந்த இணையதளத்துல என்ன முன்வைக்கிறாங்களோ, அத பேஸ் பண்ணி ஒவ்வொரு யூடியூபர்ஸும், ப்ரமோட்டர்ஸும் கன்டென்ட் டெலிவர் பண்றவங்களும், டிஜிட்டல் கிரியேட்டர்ஸும், ஸோ அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ மக்களுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. இத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இன்னையோட வீடியோவ பார்க்கலாம். இந்த வீடியோவ உங்களுடைய மாணவ சமுதாயத்துக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உதவியா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்ன்னு சொல்லிட்டோம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இதெல்லாம் எப்பங்க சார்? எப்ப நடக்க போகுது? அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும். சாய்ஸ் லிஸ்ட்லாம் எப்படிங்க சார் நான் வந்து தயார் பண்றது? ஏன்னா எனக்கு புடிச்ச காலேஜ் இது. ஸோ, அந்த காலேஜ் எனக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? அதுக்கான கட் ஆஃப் இருக்குதா? இல்லையா? கட் ஆஃப் குறைஞ்சிருக்குதா? அதிகரிச்சிருக்குதா? அப்படிங்கிற நெறைய கேள்விகள் மாணவர்கள் மத்தியில. மார்னிங்லேருந்து வெவ்வேறு அனாலிசிஸ் போயிட்டு இருக்குது. ஸோ, நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள மாணவர்களுடன் ஷேர் பண்றதுல ஒரு பெரும் மகிழ்ச்சியுடன் இந்த வீடியோவ தொடங்குறேன். ஸோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புள்ளிவிவரங்களா பார்த்தீங்க அப்படின்னா, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1,99,868. ஸோ இவ்வளவு நபர்கள் வந்து இன்னைக்கு ரேங்கிங்க்கு வந்து ரெடியா இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு விதமான விஷயம். 2வது அகாடமிக்கோட கேண்டிடேட் லிஸ்ட். ஸோ அந்த லேட்டரல் இல்லாம அகாடமிக்ல வந்து லைக் 1,97,601 பேர் இருக்காங்க. 1,97,601. ஸோ 1,97,601 பேர் வந்து அதுல அவைலபிளா இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லேட்டரல்ல பார்த்தீங்க அப்படின்னா 2,267 பீப்பிள்ஸ் வந்து அவைலபிளா இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேண்டிடேட்டோட லிஸ்ட். எவ்வளவு பேர் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க வேரியஸ் ரீசன்ஸ்னால. பேமெண்ட் பெண்டிங்கா இருக்கலாம், அல்லது கரெக்ட்டான தகவல் நீங்க குடுக்காம இருந்திருக்கலாம். அது எல்லாத்துக்குமே வந்து அவங்க ரீசனும் குடுத்து இணையதளத்துல வந்து போட்டிருக்காங்க. இன்னமும் உங்களுக்கு டைமும் குடுத்திருக்காங்க. ஸோ அதனால வந்து ரிஜெக்டடோட கேண்டிடேட் லிஸ்ட் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. 9777. இதுல யாராவது நீங்க பார்க்குறீங்கன்னா, நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் உங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது. உங்களால வந்து பேமெண்ட் ப்ராப்ளமோ அல்லது வேற ஏதாவது இருக்குதுன்னா, உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி குடுப்பாங்க. ஸோ அதுக்கான கிரிவரன்ஸ் டேட் வந்து ஜூலை 11ல இருந்து ஜூலை 20 வரைக்கும் அதற்கான டைமிங் குடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, பாய்ஸ் கேண்டிடேட் அப்டிங்கிறவங்க வந்து 1,12,731. ஸோ கேர்ல்ஸ் வந்து 87,134. ஸோ ஏங்க சார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இப்ப கோர்ஸ் வந்து பாய்ஸ் சென்ட்ரிக் கோர்ஸ், கேர்ல்ஸ் சென்ட்ரிக் கோர்ஸ்ன்னு சில கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ பயோ, இசி இதெல்லாம் வந்து செட் ஆஃப் கோர்சஸ் லைக் கேர்ல்ஸ் லைக் மோர் லைக் அவங்க தான் வந்து அதிகமா பிரிஃபர் பண்றாங்க.
சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்சஸ் இந்த மாதிரி எல்லாம். ஸோ அதனால வந்து எவ்வளவு மாணவர்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இவ்வளவு மாணவர்கள் இருக்காங்க. இதுல வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 180 பக்கமா நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, 180 ரேஞ்சில இருக்கக்கூடிய பழைய கட் ஆஃப்ஸ வச்சுட்டு நான் ஈஸியா அனலைசிஸ் பண்ணிக்கலாம். இந்த காலேஜஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கும், இந்த காலேஜ்லாம் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது. அத பத்தி நான் சொல்றேன். ஓகே, இதுதான் வந்து பெரும் தகவலாக இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர்ஸ விட 10% வந்து இதனுடைய அப்ளிகன்ட்ஸ் வந்து அதிகம் அப்படிங்கிறது தான் வந்து என்னையோட ஸ்டாட். ஸோ 10% ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து அதிகமா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அண்ட் ரேங்கிங் லிஸ்ட்லயும் இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இதுல 2வது கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கா? குறையலையா? இந்த கேள்விகள் ரொம்ப இருக்குது. கட் ஆஃப் வந்து குறையலைங்க. லைக் எவ்ரி இயர்ஸ் தேர் வில் பி லைக் கட் ஆஃப் வந்து அந்த மேக்ஸிமம் இந்த டயர் 1ல எடுக்கிறவங்களுக்கு வந்து கட் ஆஃப் எப்பவும் குறைஞ்ச மாரி தெரியாது. ஒரு 0.5 மேபி வில் பி டிஃபர். மத்தபடிக்கு வந்து இந்த ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல வேணா நீங்க சில அனலைசிஸ பண்ணலாம். சில கல்லூரிகள் கிடைக்கும், சில கல்லூரிகள் கிடைக்காது. ஸோ கட் ஆஃப் வைஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, தெர் இஸ் நோ மச் டிஃபரன்ஸ். அதிகமான டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ கட் ஆஃப் குறையல அப்படிங்கிறது தான் வந்து டைரக்ட்டா சொல்லணும்னா. ஏன்னா, இப்போ சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கட் ஆஃப் குறைஞ்சிருக்குது, குறையல அப்படிம்பாங்க. நத்திங். கட் ஆஃப் வந்து லைக் இட்ஸ் லைக் சேம். பட் மற்ற இத கம்பேர் பண்ணும்போது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இப்ப நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ யார் யாருக்கு என்னென்ன டேட்ல அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த கட் ஆஃப்னுடைய சில சீரிஸ். ஸோ இதையும் நம்ம பார்த்தரலாம். என்னன்னா, இந்த 200 ரேஞ்ச்ல கட் ஆஃப் அதாவது 200க்கு 200 மதிப்பெண்கள் படுத்த மாணவர்கள் சென்ற வருடம் 102, இந்த வருடம் 65. 37 பேர் 37 டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பட் இங்க பாயிண்ட் என்ன நீங்க என்ன யோசிக்கணும்னா, இந்த இந்த 65 பீப்பிளுமே கூட எத பத்தி சிந்திப்பாங்க அப்படின்னா, டாப் 10 காலேஜஸ்க்குள்ள நான் போயிரணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஇஜி கேம்பஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸா நான் வைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த 65 பீப்பிளுமே வந்து லைக் அதற்கு முன்னுரிமை குடுப்பாங்க. வேற எதுவும் இல்ல. எஸ்எஸ்என்னா எஸ்எஸ்என். ஸோ இது எல்லாத்துலயுமே இவங்களுக்குள்ளேயே தான் காம்படிஷன் நடக்கும். இவங்களுக்குள்ளேயே தான் வந்து பெஸ்ட் கோர்ஸ்க்கான காம்படிஷன் நடக்கும். இவங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதற்கு அடுத்தது இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட் ஆஃப்க்கும் வந்து எவ்வளவு மாணவர்கள் இருக்கிறாங்களோ, அத பேஸ் பண்ணி இந்த டிஃபரன்ஸஸ் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான். எக்ஸாம்பிள்க்கு அ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த வருஷம் 65 தான் வந்து நீங்க 200 கட் ஆஃப் பாருங்களேன். 200 கட் ஆஃப்ல வந்து 102 மாணவர்கள் 2023ல இருக்காங்க. 2024ல 65, 37 பேர் டிஃபரன்ஸ் இருக்காங்கன்னு சொல்றோம். அதே நீங்க 199.50ல வந்து பார்த்தீங்கன்னா, 250 பேர் லாஸ்ட் இயர் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த டைம் 209, 41 டிஃபரன்ஸ். ஸோ அப்போ அதுக்கு அடுத்துல இருக்கக்கூடிய அதுக்கு அடுத்ததுல இருக்கக்கூடிய அந்த எலிஜிபிள் சீட்ஸ் இருக்கு இல்லையா? அத வந்து லைக் கட் ஆஃப்ல பின்னாடி இருக்கக்கூடிய மாணவன் ஃபில் பண்ணிட்டே தான் வரான். ஸோ அந்த 0.5 அப்படிங்கிறது எங்க வந்து நிக்கும்னா, ரவுண்ட் 1ஓட கடைசியில யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து கிடைக்காம சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில, அந்த மாணவர்களால ஈஸியா வந்து உள்ள புல் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து உண்மையான விஷயம். ஸோ இதுல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே, நீங்க வந்து கட் ஆஃப் டாட் டிஎன்ஏ ஆன்லைன்லயும் பார்க்கலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபைனலா ஷேர் பண்றேன். ஸோ டிஎன்ஏ ஆன்லைன்லயே வந்து சென்ற வருடத்தினுடைய கட் ஆஃப்க்கு எந்த கல்லூரிகள்லாம் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாவே, இப்ப இந்த வருஷம் வந்து நான் ஒரு வேள சேம் மார்க், சிமிலர் மார்க் அல்லது அதோட ஒரு 0.5, 1 வந்து அதிகமா இருக்கிறேன் அப்படின்னா, ஷூரா அந்த கல்லூரி கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, சாய்ஸ் லிஸ்ட்ல நீங்க மேல வைக்கலாம் அந்த கல்லூரிய. வித் ஆல் த கோர்சஸ். நான் சிஎஸ்சி மட்டும் தான் வைக்கிறேன்னா, அது கிடைக்காம கூட போகும். ஸோ எனக்கு என்னெல்லாம் சிஎஸ்சி சென்ட்ரிக்கா எல்லா கோர்சஸ்லாம் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்சி, ஐடி, ஏஎம்எல், ஏஐடிஎஸ் இது 4ம் நான் ஒரே வைக்கிறேன் அப்படின்னா, அந்த கல்லூரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இத தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ அதனால வந்து அதுல பெருசா பார்க்கறதுக்கு ஒரு விஷயமே இல்லைங்க. ஏன்னா இங்க வந்து கிட்டத்தட்ட வந்து காம்படிஷன் இஸ் இன் த லேக்ஸ். ஸோ நீங்க ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சுக்கங்க. ஒரு கல்லூரிய முக்கியமா கல்லூரி தான் முக்கியம். ஸோ அதனால வந்து அத தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுடைய நோக்கமா இருக்கணும். ஸோ இதற்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிவ் மீ எ செகண்ட். ஸோ என்னென்ன மாதிரியான தேதிகள் வந்து அ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஸ்கூல் ஸ்பெஷல் கோட்டா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸோ அது வந்து என்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, டிசேபிள்டு பெர்சன், எக்ஸ் ஆர்மி, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இது எல்லாமே அரசு பள்ளியில் 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை பயின்றவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, ஜூலை 22, ஜூலை 23 உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கவுன்சிலிங் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது கவர்ன்மென்ட் ஸ்கூல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். 2வது இருக்கிறது ஜெனரல் கவுன்சிலிங் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸோ நார்மலான அகாடமிக் ஜெனரல்ல வர்றவங்களுக்கு.
அதுல வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாவோ, ஆர்மியாவோ, டிசேபிள்டு பர்சனாவோ இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜூலை 25ல இருந்து ஜூலை 27 வரைக்கும் வருது. அண்ட் அண்ட் தென் லைக் ஜெனரல் கோட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து அண்ட் கவர்ன்மென்ட் ரிசர்வ்டு இருக்கு இல்லைங்களா? 7.5 இவங்க 2 பேருக்கும் எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னா, ஜூலை 29ல ஆரம்பிச்சு செப்டம்பர் 3 வரைக்கும் அவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து நடக்குது. சரிங்க சார். இப்போ ரவுண்ட் 1ல என்ன டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம இது பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 29த் ஜூலை வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகுது. 3 ரவுண்டு அந்த வருஷம். ஸோ அந்த 3 ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து 29/7/2024 ஸ்டார்ட் ஆகுது. காலை 10 மணிக்கு வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ வழக்கம் போல வந்து உங்களுடைய போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டல்ல வந்து நீங்க காலேஜஸ நீங்க அக்செப்ட் குடுத்து காலேஜஸ வந்து நீங்க உள்ள வந்து சாய்ஸ் பண்ணலாம். பிரெஃபர்ட் காலேஜஸ் லிஸ்ட்ல நீங்க எப்படி வேணுங்கிறத வந்து சாய்ஸ் பண்ணலாம். முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, நீங்க அன்லிமிட்டடா சாய்ஸ் வந்து பிரெஃபர் பண்ணலாம். ஸோ நான் வந்து வெறும் 10 காலேஜ் தான் வைக்கிறேன் அப்படின்னா, காலேஜ் கிடைக்காது. ஸோ காலேஜ் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக, இப்ப இத்தன புரமோட்டர்ஸ், டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ், யூடியூபர்ஸ் சொன்ன கன்டென்ட் எல்லாம் வந்து வேஸ்ட் அப்படின்னு நீங்க நினைச்சிட வேண்டாம். நீங்க அன்லிமிட்டடா நீங்க எவ்வளவு சாய்ஸ் வேணாலும் குடுத்துக்கலாம். நான் 100 சாய்ஸ் வேணாலும் சார் நான் வெறும் 130 மார்க் தாங்க சார். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்காக சொல்லல, ஜெனரலா சொல்றேன். எனக்கு வந்து இருக்கிற காலேஜஸ் லிஸ்ட் எல்லாமே குடுத்தோம் அப்படின்னா கிடைக்குமா? எவ்வளவு லிஸ்ட் வேணாலும் குடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ, அத பேஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணி, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு கல்லூரி கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29/7/20 சொல்லிட்டேன். 10:00 ரவுண்ட் 1. கட் ஆஃப்னோட ரேஞ்ச் என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200லேருந்து 179 கட் ஆஃப் வரைக்கும் வந்து ரேஞ்சஸ் இருக்குது. ஜெனரல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, 1ல ஆரம்பிச்சு ஜெனரல் ரேங்க் 1ல ஆரம்பிச்சு 26,654 வரைக்கும் வந்து உங்களுடைய ரேங்கிங் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிளா இருக்குது. ஒருவேளை நான் ரிசர்வேஷன் கோட்டாவா இருந்தா என்னங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7.5 ரிசர்வேஷன்ல 1ல இருந்து 1343 வரைக்கும் உங்களுக்கு 7.5 வந்து ரிசர்வேஷன் மூலமா கிடைக்குது. ஸோ அதிகபட்சம் நீங்க ஒருவேளை அரசு பள்ளி மாணவரா இருந்து இத பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல நீங்க எலிஜிபிளானத வச்சுக்கோங்க. ஸோ ரேண்டமா கல்லூரிகள், சிறந்த கல்லூரிகள் கிடைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இதற்கு அடுத்ததாக இருக்கிறது ரவுண்ட் 2. ஸோ ரவுண்ட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா 10/8/2024 ஸோ 10 ஆகஸ்ட்ல வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ எப்ப அப்படின்னா 10:00 ஸோ ரவுண்ட் 2னுடைய கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. 178.975ல ஆரம்பிச்சு 142 வரைக்கும். ஜெனரல் ரேங்க் வந்து 26,655ல ஆரம்பிச்சு 104602 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கிடைக்குது. உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட் ரேங்கிங்ல 1344 டூ 10837 வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து 7 பாயிண்ட் ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ். இதற்கு அடுத்தாக ரவுண்ட் 3 கடைசி ரவுண்டு. இந்த ரவுண்ட்ல தான் ஆக்சுவலான நீங்க சொன்ன அந்த கட் ஆஃப் குறைஞ்சிருச்சுன்னா, எனக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து யாருக்கு ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்து எப்படியும் புஷிங் ஃபேக்டர்ஸ் தான். எல்லாருக்குமே அந்த காலேஜ் கிடைக்கும், கிடைக்காதுங்கிறது. இந்த ரியல் உண்மையிலேயே வந்து எனக்கு ஏதாவது 1, 2 காலேஜ் மிச்சம் இருக்கிறது நமக்கு கிடைக்குமா? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது இந்த ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான். அத நான் தப்பா சொல்லல. ரீசன் என்னன்னா, மார்க் கம்மியா இருக்கிறதுனால, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து இந்த டாப் 10, டாப் 20, டாப் 50 காலேஜஸ்குள்ள தான் போகணும்னு நெனைப்பாங்க. ஸோ அதுல இந்த 0.5, 0.15 இது மாரி கம்மியா இருக்கும்போது, அங்க சீட்ஸ் ஏதாவது 1, 2 இருக்குது அப்டின்னா, அத புஷ் பண்றதுக்கு இங்க இருந்து தான் வந்து மூவ் ஆகும். ஸோ அதுல ரவுண்ட் 3ல 141.955ல ஆரம்பிச்சு 77.50 வரைக்கும் வந்து உங்களுக்கு ரவுண்ட் 3க்கான ஆ கட் ஆஃப்ஸ். ஜெனரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா, 104603ல ஆரம்பிச்சு 197601ல வந்து முடியுது. 7.5 ரிசர்வேஷன்ல 10838ல ஆரம்பிச்சு 3178ல வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23/8/2024 ஒரே நிமிஷங்க. லைக் எஸ் 10க்கு அப்புறம் இது 23/80 23/8/2024 கிவ் மீ எ செகண்ட். எஸ். ஸோ இப்ப இந்த இதுல தான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஓகே. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வரும். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வரும் வீடியோக்கள்ல பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது இதுதான். எல்லாருமே காலையில இருந்து ஸ்டாட் தாங்க சார் சொல்றாங்க. அனலைசிஸ் தான் சொல்றாங்க. இவ்வளவு ரேங்கிங் இதுல இருந்து இது கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப எனக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டூடண்ட் எனக்கு ரேங்கிங் குடுத்துட்டாங்க. கம்யூனிட்டி ரேங்கிங் வந்துருச்சு. இப்ப நான் என்ன வந்து பண்ணனா சரியா இருக்கும் அப்படின்னா, முதல்ல நீங்க எடுக்க வேண்டியது ஒரு பென், ஒரு பேப்பர் அல்லது ஒரு நோட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுடைய ரேங்கிங்க எழுதிட்டீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு திங்க் பண்ண வேண்டியது,
நீங்க எந்த கல்லூரிகள் உங்களுக்கு வேணும். உதாரணத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு 200 அவுட் ஆஃப் 200 எடுத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நாள் கவுன்சிலிங் போறீங்க அப்படின்னா, லைக் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து த டாப் காலேஜஸ் லைக் வந்து சிஇஜி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி எதிர்பார்ப்பீங்க. அதற்கப்புறம் எஸ்எஸ்என் எதிர்பார்ப்பீங்க. பிஎஸ்ஜி எதிர்பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கோர்சஸ் ஐ மீன் ஃபர்ஸ்ட் வந்து காலேஜஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு, அந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா வந்து லைக் இப்ப வந்து இதுல 2 விதமான விஷயம் இருக்குது. கம்யூனிட்டி ரேங்கிங்க பேஸ் பண்ணி ஒரு சிலருக்கு நெனைச்ச கோர்ஸ் கிடைக்கும், கிடைக்காம போகலாம். அதனால. இப்ப பிசில வந்து நெறைய காம்படிஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள்க்கு அதே கோர்ஸ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்ப நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஜஸ்ட் பிரிப்பேர் ஒன் சாய்ஸ் லிஸ்ட் ஃபார் யுவர் எண்ட். மத்தவங்கள எல்லாரையும் நம்பி, சார் எனக்கு அது கிடைக்குமா, கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எழுதிட்டு, இந்த கல்லூரிகளுடைய லிஸ்ட் பண்ணுங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் சொன்ன ஒரு 4 கல்லூரி இருக்குதுன்னா, 4 கல்லூரிகள்ல எக்ஸாம்பிளுக்கு அந்த ஸ்டூடண்ட் வந்து சிஎஸ்சி சென்ட்ரிக் கோர்சஸ் தான் வேணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏஐடிஎஸ் அல்லது அதற்கு அடுத்தது சிஎஸ்பிஎஸ் இருக்கு அந்த கல்லூரியிலனா சிஎஸ்பிஎஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் இசி. ஸோ இப்படி இந்த ஒரு 4 இதை வச்சுட்டு, அதுக்கு அடுத்தது காலேஜ் பி. ஸோ அந்த காலேஜ்ல எனக்கு என்னென்ன கோர்சஸ் வேணும். அது மாதிரி வந்து எழுதுனீங்கன்னா, எவ்வளவு சாய்ஸ் வருதுன்னு பாருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 30 சாய்ஸ் வரும். நீங்க 4 கல்லூரியில 4 சாய்ஸ் வச்சீங்க அப்படின்னாவே 16 சாய்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால வந்து ஒரு 10 கல்லூரி வைக்கிறீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 4 வைக்கிறீங்கன்னா 40 சாய்ஸஸ் வரும். ஓகே. அதற்கு அடுத்தது இருக்கக்கூடிய பிரெஃபரன்ஸ் வைஸ் இருக்கக்கூடிய கல்லூரிகள நீங்க அதற்கு அடுத்து கொண்டுட்டு வாங்க. இதுல 1 ஆர் 2 காலேஜஸ் நீங்க மேல வைக்கலாம், கீழ வைக்கலாங்கிற ஒரு ஆசிலேஷன் இருக்கும். அத ஜஸ்ட் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிலேஷன்ஸ் இருக்கிறத டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லது ஒரு இன்ட் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. சோ தட் யூ வில் கெட் ஐடியா, சார் நம்ம இந்த காலேஜ்ல தான் போறோம் அப்படிங்கிறதுல நான் தெளிவா இருக்கிறேன். அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். இதற்கு அடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க கன்டென்ட் கன்சியூம் பண்ணணும். சோ நீங்க எடுத்து வச்சுட்டீங்க. இதுக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எங்க அப்படின்னா, நீங்க cutoff.tna ஆன்லைன் பார்த்துக்கலாம். அல்லது வந்து அவங்க குடுத்திருக்கிற ஸ்டாட்ஸ் வைஸ் பிடிஎஃப் நெறைய இருக்குது. ஸோ அந்த பிடிஎஃப் நான் சொன்ன மாரி செக் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அத பேஸ் பண்ணி உங்களுடைய அ சாய்ஸ் லிஸ்ட்ட பிரிப்பேர் பண்ணுங்க. ஸோ வொகேஷனல் குரூப்க்கு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, அதுக்கு தனியா பிடிஎஃப் குடுத்திருக்காங்க. அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஐ மீன் அந்த பேசிஸ் மாணவர்களுக்கு சொல்றேன். ஸோ இப்படி நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாவே, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். நம்மளுக்கு 80% டூ 90% இந்த ப்ராசஸ பத்தின விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆயிருச்சு அப்படிங்கிறது. அதற்கப்புறம் இருக்கக்கூடிய 10%க்கு தான் நீங்க வந்து அ மற்ற மற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸையோ அல்லது மற்ற கல்வியாளர்களையோ நீங்க சந்திச்சு, உங்களுக்கான குறைகள கேட்டுக்கிட்டு, ஸோ அது ஓகேவா? இல்லையாங்கிறத அனலைசிஸ் பண்ணி நீங்க போடணும். இதுதான் வந்து ஆக்சுவல் சினாரியோவா நான் சொல்றது. நான் இதற்கு முன்னாடி மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போதும் இந்த மாதிரியான முறைகள்ல தான் போயிருக்குது. எல்லாருமே சிறந்த கல்லூரிகள்ல தான் படிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க பிங் பண்ணலாம். ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது அ டவுட்ஸ் இருக்குது அல்லது இந்த கல்லூரிகள பத்தின விஷயங்கள் வேணும் அப்படின்னாலும், நீங்க அந்த நம்பருக்கு WhatsAppல பிங் பண்ணுங்க. ஆஸ் வெல் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம சொன்ன தகவல் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் போஸ்ட் பண்ணுங்க. அல்லது புதுசா ஏதாவது தகவல் இருக்குனாலும் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ மறக்காம உங்க மாணவ சமுதாயத்துக்கு ஷேர் பண்ணுங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.